யூதாயாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். இன்றைக்கு கூட தேவன் தாமே நமக்கு வைத்திருக்கிற அவருடைய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எதிராக ஓடி எதிரியை ஜெயம் கொள்ளுங்கள். நாம் பிரச்சனைகளை கண்டு பின்னிட்டு ஓடுவது தேவனுடைய விருப்பம் அல்ல. பிரச்சனைகளை கண்டு பயந்து மறைந்து கொள்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. எதிரான சத்துருக்களை முறியடிப்பதற்கு ஒரே வழி, எதிராக நாம் ஓடி எதிரியை ஜெயம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஆமென். உங்களுக்கு எதிரான யுத்தம் செய்கிற மனிதர்கள் அநேகராய் இருக்கலாம். உங்கள் யுத்தத்திற்கு நீங்கள் உங்களுடைய படைகளை நம்பி அல்ல, உங்களை படைத்தவரை நம்பிக்கொண்டிருங்கள். என்றால் உங்கள் படைகளின் அளவுகள் கம்மியாக இருக்கலாம், உங்கள் எதிரிகள் அளவு அதிகமாக இருக்கலாம். நீங்கள் யுத்தத்திற்கு மனிதனை நம்பி அல்ல, மனிதனை உண்டாக்கின தேவனை நம்பி நீங்கள் கடந்து போகும்போது தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு அற்புதத்தை நிச்சயமாய் செய்ய முடியும். நாம் பல வேளையிலே சூழ்நிலையை பார்த்துவிட்டு இது சாத்தியமற்றது என்று நாம் பின்வாங்குகிறோம். ஆனால் அன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், ஆசாவின் படை பலம் எவ்வளவு, ஆசாவோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் என்று திட்டமாக வெளிப்படுத்தி அவனை எதிர்த்து வருகிற எத்தியோப்பியனுடைய கூட்டம் அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், எண்ணிக்கைக்கு அதிகமானவர்களை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு ஏதோ ஒரு பலன் வேண்டாங்க, தேவனுடைய பலன் வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை நாம் மனுஷீகமாக எதிர்த்து போராடி ஜெயித்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். நம்மிடத்தில் இருப்பது என்னவென்று அதை வைத்து நாம் திட்டமிட்டு இதன் மூலமாக இதை செய்து விடலாம், அதன் மூலமாக அதை செய்து விடலாம் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலன் என்று ஒன்று சொல்லுவோம்னால் அது தேவ பலன் மாத்திரம்தான். ஏனால் என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற பவுலுடைய வார்த்தையை நினைவு கூறுவோம். இப்படியாக ஆசாவுடன் இருக்கிற ஜனங்கள் 3,00,000 வீரர்கள். ஆனால் எத்தியோப்பியனுக்கு இருக்கிற ஜனங்கள் 10,00,000 வீரர்கள். ஆனால் யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் உண்டு, யுத்தத்தை ஜெயம் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் ஆசாவோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசாவோடு இருந்து ஜெயத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம், நீங்கள் சிறு கூட்டத்தை உடையவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் பலன் மாத்திரம் உங்களோடு இருக்கலாம், உங்கள் எதிரிகள் திரள் கூட்டமாக இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எதிராக போ, எதிர்த்து நில், உன் எதிரியை ஜெயம் கொள்ளுவதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். இதை எல்லாவற்றையும் ஆசா அறிந்திருக்கிறான், கேட்டிருக்கிறான். யுத்தம் பயங்கரமாய் இருக்க போகிறது என்று அவன் உணர்ந்த போதும் அவன் பின்வாங்கவில்லை, எதிராக புறப்படுகிறான். ஏனென்றால் நான் மனுஷனை நம்பவில்லை, நான் மனுஷனை உண்டாக்கின தேவனை நம்புகிறேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆசாவின் இருதயம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் கலங்கிடேன் என்று தைரியமாக அந்த எத்தியோப்பிய 10,00,000 படை வீரர்களுக்கு முன்பாக அவன் கடந்து போகிற ஒரு காரியத்தை இப்பொழுது நாம் வாசிப்போம். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். அவங்க திரளா நிற்கிறாங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனையை பார்த்த உடனே பயந்துறோம். ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை என்ன செய்ய போறோம் சொல்லி அந்த பயம்தான் நம்மளால் எதிர்த்து போராட முடியாத அளவு நம்மை பின்வாங்கி போக பண்ணுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனை பார்க்காத, என்ன பாரு. பரத்தை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யுத்தங்கள் உனக்கு ஜெயமாய் மாறும். ஏனென்றால் யுத்த வீரர்கள் உன் பின்னாக அல்ல, உன் முன்னாக நான் அனுப்பி இருக்கிறேன். அந்த யுத்த வீரர் யார் என்றால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும் என்று சொன்னார். அப்ப 10,00,000 எத்தியோப்பியர்கள் ஆசாவுக்கு முன்பாக அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆனால் ஆசா கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 3,00,000 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எதினாலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மோடு இருக்கிறவர்கள் உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய திட்டத்தினாலே உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அவர்கள் மாம்சத்தை நம்பி வருகிறார்கள், நாம் மாம்சத்தை அல்ல, மாம்சத்தை உண்டாக்கின தேவனை நம்பி வருகிறோம். அல்லேலூயா. வாசிங்க திரும்ப அதை சொல்றது. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, உனக்கு எதிரான சத்துருக்களை கண்டு நீ பின்வாங்காதே.
அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நீ எதிராக போக வேண்டிய அவசியம் உண்டு. ஏனென்றால் ஜெயம் கர்த்தரால் உனக்கு வரும். யுத்தம் கர்த்தருடையது. நீ ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை, நீ ஆயத்தமாக்கப்பட்ட அற்புதம், நீ ஜெயம் கொள்ளுவதற்காக தேவன் உன்னை ஆயத்தமாக்கி இருக்கிறார். இந்த ஆசாவுடைய நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தேவன் அந்த அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். வாசிங்க. மரேசாவுக்கு அடுத்து செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவன் கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். பின்னாடி இருக்கிறவங்கள ரெடியா இருங்க சொல்ல, பின்னாடி இருக்கிறவங்கள தயாரா இருங்க சொல்ல, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். எந்த சூழ்நிலை மத்தியில்? தனக்கு முன்பாக தன்னுடைய மாம்சத்தாலே மேற்கொள்ள முடியாது எத்தியோப்பியனுடைய கூட்டமாகிய 10 லட்சம் மக்கள் மத்தியிலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நின்றபடி நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எந்த சூழ்நிலையும் ஜெயம் கொள்ள முடியும். ஆசா தனக்கு பின்னாக இருக்க 3 லட்சம் யுத்த வீரர்களை நோக்கி கூப்பிடவில்லை, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நீங்களும் நானும் கூட இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எந்த சூழ்நிலையில் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலானும் எப்படிப்பட்ட காரியத்தின் மத்தியிலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நாம் பயந்து பின்வாங்கி ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டார், இதை எப்படி சாத்தியமாகும் என்று நாம் முறுமுறுக்காதபடி எத்தனை மனிதர்கள் நமக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும் நாம் ஆசாவை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான. கரங்களை தட்டி கர்த்தரை நடிச்சதுங்க. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, ஆனா உம்முடைய பலன் எனக்கு போது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பலத்தை நம்பி நான் யுத்தத்துக்கு வரல, என்னுடைய 3 லட்சம் ஆட்களை நம்பி பலத்துக்கு வரல, என் பரிசையும் ஈட்டியை நம்பி யுத்தத்துக்கு வரல. நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லத்தக்க அந்த இருதயத்தை உடையவனாய் ஆசா சொல்லுகிறார். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவர்க்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம இருக்கிறோம். ஆண்டவரே, நான் பலனற்று இருக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய தேவைகளை எப்படி நான் எதிர்ப்பது, எப்படி எதிர்கொள்வது, எப்படி நான் பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் எனக்கு உதவி செய்வது லேசான காரியம். உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நீ பின்ட்டு போகாதே, பின்வாங்கி போகாதே, பின்னிட்டு திரும்பி பார்க்காதே. உன் கரம் கர்த்தருடைய கரத்தோடு பிடிக்கப்பட்டிருக்கிறது. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை கைவிடாது இருக்கிற தேவன். அவர் மனிதன் அல்ல பொய் சொல்லுறதுக்கு, மனுபுத்திரன் அல்ல அவர் மனம் மாறுகிறதற்கு. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல, அவர் சொன்னபடி உயிர் திறந்த தேவன். இன்றைக்கும் அவர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவர்க்காயிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறது. இது எப்படி ஆண்டவரை சாத்தியம்? இத்தனை தேவைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது, இத்தனை சூழ்நிலைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்? ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அந்த மாத ஆரம்பத்தில் பிரச்சனைகளோடு தொடங்குற அநேக சூழ்நிலை தேவைகள் அநேக உண்டு. டியூ கட்டணும், அது கட்டணும், இது கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், இந்த பல விதமான தேவைகள் இருக்கும். ஒரு 10-15 தேதி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகும். திருப்பி மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் முடிகிறது போது ஐயோ அடுத்த மாதம் தொடங்குது, எப்படி எதிர்கொள்ள போகிறோமே தெரியல, பாயா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் எனக்கு உதவி செய்வது லேசான காரியம். உன் கூட இருக்கிற உன்னுடைய மாம்சீக பலத்தை, உன்னுடைய அறிவை, உன்னுடைய ஞானத்தை நம்பி நீ யுத்தத்துக்கு போகாத. நான் உன் கூட இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியம் நமக்கு இப்படி தான் இருக்கிறது. எதிராக யுத்தத்துக்கு போ, எந்த சூழ்நிலையும் பின்வாங்காத, எந்த சூழ்நிலைக்கு பயப்படாத, எந்த காரியமோ உன்னை பின்னிட்டு விழப்பண்ணுகிறதுக்கு நீ அனுமதி கொடுக்காத. ஏனென்றால் உதவி செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். கரங்களை தெரிவிக்காத நினைச்சதுங்க. அல்லேலூயா. உதவி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர். நான் மனிதனுடைய உதவியை தேடி அல்ல. வேதம் சொல்லுகிறது, இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா. ஒருவேளை அன்றைக்கு எத்தனையோ பக்கத்தில் இருக்க யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜாவை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை எகிப்து ராஜாவை கூப்பிட்டுருக்கலாம். ஆனாலும் ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு,
மனுஷனோட காரியத்தை நோக்கி கூப்பிடாத. உன் கண்கள் மனுஷனை நோக்கி கொடுக்க வேண்டாம், உன் கரங்கள் மனிதனை நோக்கி கொண்டிருக்க வேண்டாம், என்னை நோக்கி கொண்டிருக்கட்டும். என்னாலே இல்லாமல் உனக்கு உதவி செய்ய ஒருவனாலும் கூடாது, நானே உதவி செய்கிற தேவன், உதவி வரும் கண்மலை அவரே. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எத்தனை முறை கேட்டாலும் நமக்குள்ள பலமா கிரியை செய்யுது. காரியத்தை பாருங்களேன், நமக்கு விரோதமா யார் இருக்கா தெரியாது, ஆனாலும் நம்ம பயப்படுறோம். ஆனால் ஆசாவுக்கு முன்பாக யாரெல்லாம் யுத்தத்தில் இருக்காங்க, எவ்வளவு பேர் யுத்தத்தில் இருக்காங்க தெரிந்த போதும் அவன் பயப்படாதிருந்தான். ஏனென்றால் எதிரியை ஜெயம் கொள்வதற்கு, எதிராக போவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். உங்கள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பின்வாங்குவது தேவன் ஒருபோது விரும்புவதல்ல. கலப்பையில் கை வைத்துவிட்டவன் பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. வாசிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உதவி செய்து உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வருதுங்க, யாரை நம்பி வரல ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை உம்மை நம்பி வந்திருக்கிறேன். என்கிட்ட இருக்கு, கொஞ்சோண்டு இருக்கு. என்ன தெரியுமா? தேவன் கொடுத்த ஜீவனும் அவருடைய நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம். ஆனால் எனக்கு முன்பாக வேதம் சொல்கிறது, திரளான கூட்டத்தின் மத்தியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் திரளானவர்கள், அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஆகிலும் நாங்கள் மனிதனை நம்பி அல்ல, எங்களிடத்திற்கு இந்த சின்ன பலத்தோடு நாங்கள் உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். கரங்களை தெரிவித்துவோம். இப்ப யார் சார்ந்து நம்ம வந்திருக்கிறோம்? என் பலத்தை நம்பி அல்ல, உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன். இந்த சார்ந்து இருக்கிற வாழ்க்கை ஒரு தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை, நான் தாயின் கற்பத்தில் வெளிப்பட்ட நாள் முதற்கண்டு உம்முடைய சார்பில் நான் விழுந்தேன். ஐயோ பூமியில வந்துட்டேனே. நிறைய பேர் சொல்லுவாங்க, பூமியில வந்த உடனே பிள்ளை ஏன் அழுகு தெரியுமா? ஐயோ இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போறேன்னு சொல்லி பயந்து அழுமா? இல்லை, நான் கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனுபவம் உடையவனாய் வந்திருக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அது ஆயத்தமாக இருக்கிறது. எதிரிகளுக்கு அழுகுலரையும் தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தருவதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். அங்கே ஆசா சொல்லுகிறார், ஆண்டவரே திரளான கூட்டத்தின் மத்தியிலே நான் உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன், உம்மையே சார்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையை நீங்கள் அவரை சார்ந்திருப்பதை விட்டு விடாதீர்கள். ஆரம்பத்தில் தேவனுடைய கரத்தை பிடிச்சிருப்போம். சில நெருக்க வரும்போது ஆண்டவரால் முடியுமா முடியாதா, அவர் காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டார்னு பயந்து நம்ம சில நேரங்களில் கையை விட்டுறோம். இல்லை, ஆசா சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் சார்ந்திருப்பேன். திரளான ஜனங்கள் மத்தியிலும் எதிரான எத்தனை சூழ்நிலை மத்தியிலும் என் தேவனை சார்ந்திருப்பதை நான் விட்டு விடாதிருப்பேன். பின்வாங்கிட கூடாதுங்க. சொல்லுங்க, நான் பின்வாங்க மாட்டேன், நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். நான் என்னை கரம் பிடித்தவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, வாசிப்போம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆசா சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் தெய்வம் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்ட நீங்க வெட்கப்பட்ட மாதிரி, நான் தோத்தா நீங்க தோத்த மாதிரி, நான் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. ஆண்டவரே மனுஷன் என்னை அல்ல உம்மை மேற்கொள்ள விடாதையும். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் மேற்கொள்றது காரணம்னா அது நம்முடைய யுத்தமா நாம நினைக்கிறதுனால தான். ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை உன்னுடையதில்லை, இந்த தேவை உன்னுடையதில்லை, இது என்னுடைய தேவை, உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த நம்பிக்கையில் அந்த ஆசா நிலைத்திருந்தபடினாலே தைரியமாக சொல்றார், ஆண்டவரே மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையோ, இந்த யுத்தத்தில் நாங்கள் தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லலை, நீர் தோற்று விடாதையோ. ஏனென்றால் நாங்கள் எங்களை சார்ந்தல்ல உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளே வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே வந்திருக்கிறோம், உம்முடைய மகத்துவத்தை அறிந்து வந்திருக்கிறோம், உம்முடைய மகிமையை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் சொல்லி தைரியமாக அங்கே ஆசா சொல்லும்போது ஆண்டவருடைய காரியத்தை பார்ப்போமா, அற்புதத்தை பார்ப்போமா? வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தது. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. காத்திருக்க ஆண்டவரே
சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த எத்தியோப்பியரை சிறு கூட்டமாய் இருக்கிற ஆசாவுக்கு முன்பாக தேவன் முறிந்து ஓட பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எதிரிகள் முன்பாக எதிர்த்து செயல்படக்கூடியவர்களாக. எதிரிகளை கண்டு ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டமா, இவ்வளவு பெரிய பிரச்சனையா, பின்வாங்காதீங்க. மழை போல பிரச்சனை இருந்தாலும் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். பனி போல உருகிடச் செய்கிற தேவன். உங்கள் விசுவாசத்தினால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காட்டத்தீ மரத்தை பெயர்ந்து நீங்கள் கடலிலே போய் விழுங்கள் என்று சொன்னால் அது உங்கள் வார்த்தையின்படியே நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சொல்கிறார். மலையை பார்த்து உருண்டு கடலில் போய் விழு என்று சொன்னால் அது அப்படியே உருண்டு விழும் என்று உங்கள் வார்த்தையின்படி ஆகும் என்று சொல்கிறார். இன்றைக்கு அந்த ஆசாவின் இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்தது, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை அல்லாமல் நீ ஒருவரை சார்ந்திராது. உன் தேவை எதுவாக வேணாலும் இருக்கலாம், உன் சூழ்நிலை எப்படி வேண்டாலும் இருக்கலாம், உனக்கு சாத்தியமற்ற மனிதர் மத்தியிலே உன்னை நான் நடத்தி கொண்டு போகிற பதிலும் நீ என்னையே சார்ந்திரு. ஏனென்றால் என்னால் என்று உனக்கு ஒரு நன்மையும் ஒருவனாலும் செய்ய முடியாது. அந்த இருதயம் ஆசாவுக்குள்ள பலமா இருக்குங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என் தேவை எப்படி பெரிதாக இருந்தாலும், என் தேவை என்னால் எதிர்கொள்ள முடியாதா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் அதை எத்தியோப்பியரையும் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள், ஓடி போகிறார்கள். நாமளும் ஓடணும். எது தெரியுமா? எதிர்த்து ஜெயிக்கிறதுக்காக எதிராக ஓடணும். ஆனால் இங்கே எதிராக இவர்கள் ஓடினதினாலே எத்தியோப்பியர்கள் முறிந்து விழுந்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எத்தியோப்பியர்களை, எத்தனையோ மனிதர்களை, ஏராளமான கூட்டத்தை தேவன் முறிந்து விழுகுவதற்கு அவர் செய்வதற்கு அவர் போதுமானவர். ஆனால் உங்களுடைய இருதயம் பின்வாங்க கூடாது, எதிராக புறப்பட்டு போக வேண்டும்.